அன்பர்களே, மேஷம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் லக்னத்திற்கு 12ஆம் இடத்திலே இருந்தால், ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருந்தால், மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய துலாத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருந்தால், மற்றும் கடக லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த கடக லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய விருச்சிகத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த கடகம் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருந்தால் கிடைக்கக்கூடிய தீய பலன்களை பற்றி இதற்கு முந்தைய பதிவிலே சொல்லக் கொண்டோம். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு சிம்மம் லக்னத்திற்கு 5ஆம் இடம் தனுசு, அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். ஆகவே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த சிம்மம் லக்னத்திற்கு 5ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 12ஆம் இடமாகிய கடகத்திலே இருந்தால், சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் 12ஆம் இடத்திலே இருந்தால், அதாவது சிம்மம் லக்னத்தை பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்திலே கடகத்திலே குரு பகவான் இருந்தால், அது அந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், தாய்மாமா ஸ்தானம், அறிவு ஸ்தானம் மற்றும் ஆராய்ச்சி கல்வி ஸ்தானம். மற்ற லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த 5ஆம் இடத்தில் உள்ளவர் 12ஆம் இடத்திலே இருந்தால் தீய பலன்கள் என்று சொல்ல கண்டோம். ஆனால் சிம்ம லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடமாகிய அந்த தனுசு 5ஆம் இடம் புத்திரஸ்தானமாகும். அந்த புத்திரஸ்தானத்திற்கு அதிபதியாகிய குரு பகவானும் புத்திர காரகனாவான். அவ்வாறு சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதியும் புத்திர காரகனுமாகிய குரு பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 12ஆம் இட கடகத்திலே இருந்தால் அங்கே குரு பகவான் உச்சகதி பெறுகின்றார். ஆகையினாலே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு ஆகிய லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு தீய பலன்கள் 5 கூடிய 12 இருந்தால் தீய பலன் சொன்னது போல, சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடமாக தனுசுக்கு அதிபதியாக குரு பகவான் 12இல் கடகத்தில் இருந்தால் அவர் உச்சம் பெறுவதனாலே புத்திரர்கள் சிறப்பாக இருப்பார்கள், பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கும், அறிவு சிறப்பாக வேலை செய்யும், ஆராய்ச்சி கல்வி சிறப்பாக இருக்கும், தாய்மாமா சிறப்படைவார். சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5 கூடிய குரு பகவான் 12இல் உச்சம் பெற்றிருந்தால்